வெறும் 25 எபிசோட வச்சுக்கிட்டு 2025ஓட நம்பர் 1 அனிமா வந்த அனிமா பற்றி தானே நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். எந்த அனிமன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, சோலோ லெவலிங் தாங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சோலோ லெவலிங் சீசன் 3யோட அப்டேட்டை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன நடக்க போகுது, எப்போ ரிலீஸ் ஆகுதுன்றத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதே போல் உங்களுக்கு இது போல் அனிம் கண்டென்ட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா, இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? நான் உங்கள் அனிம் ஏஜி தமிழ். சோலோ லெவலிங் டோட்டலாக 2 சீசன் இருக்குங்க. பார்க்காதவங்க சீக்கிரம் பார்த்துருங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். சீரிஸோட மெயின் கேரக்டர் யாருன்னா சன் ஜின் ஓ. இந்த அனிம் யூனிவர்ஸில் நம்ம எப்படின்னா டஞ்சன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டஞ்சன்ஸ்குள்ளே ஹண்டர்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களாம் போயிட்டு அதில் டீமன்ஸ்லாம் இருக்கும். அந்த டீமன்ஸ்லாம் சாகடிக்கிறது தாங்க இந்த அனிமோட கான்செப்டே. இதில் மெயின் கேரக்டர் ஈரான் கண்டருங்க. இது நீ சீசன் 3 பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன். ஆமாங்க, சீசன் 3 தானே பேசியிருந்தேன், நான் மறந்துட்டேன். கடைசியாக ஜீஜு ஐலாண்டோட ஆர்க் முடிஞ்சிருக்கோங்க. அதில் பெருன்ற ஒரு ஷேடோ மோனார்க்கை நம்ம சன்ஜின்கோ ரைஸ் பண்ணுறாங்க. அது முடிஞ்சிட்ட பிறகு 2 கேரக்டர் அதில் அப்பியர் ஆவாங்க கடைசி எபிசோடில். அதில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியோடு இருப்பாங்க. அவங்க தாங்க மொனார்க்ஸு. மொனார்க்ஸா அப்படின்னா யார்? ஏங்க, நீங்கள் இவ்வளோ நேரமாக சன்ஜின்கோ ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா? அவரே ஒரு ஷேடோ மொனார்க்கு தாங்க. சீசன் 1 சீசன் 2 ரெண்டுத்துலேயுமே என்ன ஒரு மேஜர் ட்ராபேக்காக இருக்குதுன்னா, ஏன் மெயின் கேரக்டருக்கு மட்டும் அவ்வளோ ஓவர் பவர் கொடுத்துருக்காங்க, சைட் கேரக்டருக்கு கொடுக்கலன்றது தான் கான்செப்டாகவே இருந்தது. அனிம் பெஸ்ட்டாக இருந்தாலும் அவர் மட்டும்தான் ஓபியாக இருக்காரு. ஏன் சைட் கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்ற ஒரு ட்ராபேக் இருந்துக்கிட்டே தான் வருது. ஆனால் அது சீசன் 3ல் இருக்காதுன்றது தான் என்னோட நம்பிக்கை. சீசன் 3லேயும் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஆனால் அவரோட ஈக்குவலுக்கும் சில கேரக்டர்ஸும் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. நீங்கள் ஆல்ரெடி சில கேரக்டர்லாம் பார்த்துருப்பீங்க. நேஷ்னல் லெவல் ஹண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது இல்லாமல் மொனார்க்ஸும் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சீசன் 3 என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா சன் ஜின்கோ நம்ம மெயின் கேரக்டர் என்ன ஆசைப்படுறாருன்னா, அவர் ஓனாக ஒரு கிளிட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கிளைடர்ன்ற அவரே ஓனாக ஒரு கிளைடர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது கிளைடர்னா என்னென்னா இப்போ ஹண்டர்ஸ்லாம் சேர்ந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட அசோசியேஷன் தான் கிளைடருங்க. அது மாதிரி நிறைய பேர் சன்ஜின்கோ என்னோட கிளைடருக்கு வா, என்னோட கிளைடருக்கு வான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாலும், அவர் தனியாக ஒரு கிளைடர் ஓப்பன் பண்ணுறாருங்க சீசன் 3ல். அந்த கிளிட்டோட நேம் ஐஜின் கிளெட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. இப்போ அந்த கிளிட்டு மூலமாக அவர் நேஷ்னல் லெவலில் ஒரு ஹண்டராக ரெகக்னைஸ் ஆகிறாருங்க. அது மூலமாக நேஷ்னல் லெவல் கான்ஃபரன்ஸு, அப்புறம் நேஷ்னல் லெவல் ஹண்டர்ஸை பற்றியும் நம்மளுக்கு சீசன் 3ல் மோஸ்ட்லி தெரியுங்க. அதில் நீங்கள் சீசன் 2லேயே எண்டில் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் ஸ்வாடை 2 சைட்லேருந்து எடுத்து சைனாவோட நேஷ்னல் லெவல் டாப் ஹண்டருங்க அவர். அதே போல் அமெரிக்கன் ஹண்டரையும் ஒருத்தர் காட்டியிருப்பாங்க. இவரை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சீசன் 2லேயே. இவரும் ஒரு நேஷ்னல் லெவல் ஹண்டருங்க. ஆனால் இதில் நார்மலாக தாங்க காட்டியிருப்பாங்க. இவரோட பங்களிப்பும் சீசன் 3ல் கண்டிப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ கம் டு த டாபிக். இப்போ மோனார்க்ஸ்ன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சன் ஜின்வோவும் ஒரு ஷேடோ மோனார்க்கு. மீதி 2 பேர் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அவங்களும் மோனார்க்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அது இல்லாமல் இன்னும் நிறைய மோனார்க்ஸும் இருக்காங்க. டோட்டலாக அந்த மோனார்க்லேயே 9 மோனார்க்ஸ் இருக்காங்க. 9 மோனார்க்குக்கும் ஒரு நிக்நேம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா டிஸ்ட்ரக்ஷன், ஷேடோஸ், ஒயிட் ஃபேங்ஸ், அயன் பாடி, ஃபாஸ்ட், பீனிங், பிளெக்ஸ், டிரான்ஸ்ஃபியூகரேஷன். ஆமாங்க, இதில் ஷேடோஸுன்றது தான் நம்ம மெயின் கேரக்டர் சன் ஜின்வோ. ஆமாம் சரி, இவ்வளோ சொல்லிட்டேன். ஆனால் அதோட ரிலீஸ் டேட்டை பற்றி எதுவுமே சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, அது இன்னும் அஃபிஷியலாக விடலைங்க. அஃபிஷியலாக வந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2026 இயர்லி இல்லைன்னா மிடில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னாருங்க அவர். அதுவும் இல்லாமல் அவர் ஃபேன்ஸுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. சீசன் 3க்கு எனக்கு சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நிறைய பேர் சோலோ லெவலிங் ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு தெரியும். நீங்கள் ஒரு சோலோ லெவலிங் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு சோலோ லெவலிங் ஃபேனாக இருந்தீங்கன்னா சீசன் 3 எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.
அதே மாதிரி இது போல் உங்களுக்கு அனிம் கான்டென்ட்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னால் டெய்லியுமே இந்த மாதிரி வீடியோ போட முடியுமான்னு தெரில. ஆனால் வீக்லி ஒன்ஸ் வந்து இது போல் நான் வீடியோஸை நான் போடுறேன். நான் பார்க்கலாம் எவ்வளோ சோலோ லெவலிங் ஃபேன்ஸ் வரீங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.